ஹாய் மக்களே, இது ஒரு சின்ன வீடியோ தான். இப்போ உள்ள காலகட்டத்தில் சாப்பாடுங்கிறது நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒன்றுங்க. முன்னெல்லாம் நல்ல சாப்பாடு, நேரத்தோடு தூங்குவாங்க, நேரத்தோடு எழுந்திருப்பாங்க. முதல் நாள் வடித்த சாதத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு மறுநாள் காத்தால அதில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தயிர், கெட்டி தயிர், பசும்பால் தயிர். இப்போல்லாம் பசும்பால் தயிர் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. பேக்கெட் பால் தான் வாங்கி அதில் தான் நம்ம உர ஊற்றி வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் நல்ல உணவு எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள சாப்பாடு எல்லாத்துலேயுமே யூரியா மிக்ஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இருக்கிற இப்போ 30 வயசுலேயே ரொம்ப நம்ம வீக்காக போகிறோம், டயர்டாகிறோம். ஸோ இந்த வீக்லி வீக்லி ஒன்ஸ், அதாவது ஒரு நாள் மட்டும் குழந்தைங்க, எல்லா வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க. சில பேருக்கு பொரியல் பிடிக்காது, கூட்டு பிடிக்காது. வீக்லி ஒன்ஸ் மட்டும் வறுவல் கொடுங்க. உருளைக்கிழங்கு வறுவல், இல்லை வாழைக்காய் வறுவல். பிள்ளைங்க ஏதாவது வறுவல் கேட்பாங்க, ஸோ அதை கொடுங்க. மற்றபடி பாக்கி 6 நாளும் கூட்டு, பொரியல். கூட்டு சுரைக்காய் கூட்டு, வாழைத்தண்டு கூட்டு, இந்த மாதிரிலாம் கூட்டு வச்சு கொடுத்தீங்கன்னா தண்ணி சத்து சேரும். ஸோ பொரியல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆயில் ரொம்ப சேர்க்காதீங்க. நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா டெய்லியும் ஒரு 2 எக் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தாக இருங்க. நம்ம நல்லா இருந்தால் தான் மைண்டு வேலை செய்யும். மைண்டு வேலை செஞ்சால் தான் நம்ம வேலை பார்க்குற இடத்துல நல்லா வேலை செய்ய முடியும். ஸோ ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாழ்க்கை எதை நோக்கி ஓடிட்டுருக்கோம், என்ன ஓடிட்டுருக்கோன்னு தெரியாது. இப்போ என்ன வியாதி வருதுன்னு தெரியல. எதோ சொல்கிறாங்க. ஸ்கின் கேன்சருங்கிறாங்க, பிளட் கேன்சருங்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்கங்க எல்லோரும். அது என்ன, வயசானவங்க கூட பண்ணுறாங்க. வயசாகிடுச்சுன்னா, முடி கொட்டிடுச்சுன்னா விட வேண்டியது தானே. இந்த +2 முடிச்சுட்டு போலி டாக்டர், நேற்று நியூஸில் நான் பார்த்தேன். போலி டாக்டர் 4 பேர் +2 முடிச்சுட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் என்ன தெரியும்? மயக்க மருந்து பெரிய பெரிய டாக்டர்ஸ் கொடுக்குறதே ரொம்ப யோசித்து கொடுக்குறாங்க. இவங்க எந்த தைரியத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க? ஸோ இதெல்லாம் வேண்டாம். இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டாலே, சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, ஸோ நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் ஹெல்த்து. இன்னொரு விஷயம் என்னென்னா, நைட்டு 3 to 4, இப்போ உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு லேட் நைட் தூங்குறது. 1 மணியாக இருக்கட்டும், 2 மணியாக இருக்கட்டும், இந்த மாதிரி டைமில் தூங்குறது. நம்மளோட ஆர்கன்ஸ், அதாவது நம்ம உள்ளே உள்ள இன்னர் பார்ட்ஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குங்க. அந்த ஆர்கன்ஸ் 3 to 4 தான் வேலை செய்யும். ஸோ அப்போ நம்ம அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அந்த டைம் போட்டு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு முழிச்சிக்கிட்டு நம்ம மொபைல் பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தை தான் பாதிக்கும். ஸோ எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.